ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் வெங்காயம், தக்காளி, முந்திரி, பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் 2, ஏலக்காய் 2 இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோவில் வச்சு வேக விட போகிறேன். இதை வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வெந்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆகணும். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அதில் வந்து மசாலா போடணும். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், சீரக பவுடர், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து அந்த பட்டரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் வாட்ரு வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து லைட்டாக பாயில் ஆகி அந்த மசாலாலாம் குக் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகி ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் மேலே வரும். இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி, பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இப்போ இந்த மசாலா கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வந்து கொதிக்கும் போது வந்து கலர் வரும். உங்களுக்கு ஒரு வேளை கலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு மேலே சில்லி பவுடர் போட்டோன்னா இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் பசங்களால் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது பாயிலிங் ஸ்டேஜில் இருக்குது. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆயில் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் பாயிலிங் ஸ்டேஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பன்னீர் வந்து போடணும். பன்னீரை வந்து கடையில் வாங்கின பன்னீராகட்டும், வீட்டில் செஞ்ச பன்னீராகட்டும், நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதை கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்ல. அப்படியே லாஸ்ட்டில் இந்த மசாலா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாலா கூட சேரட்டும். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எதுக்காக செய்கிறேன்னா, வீட்டில் வந்து ரொட்டி செஞ்சேன், ஒரு சாஃப்டான ரொட்டி. அதுக்காக தான் நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி இன்னும் நம்ம சேனலில் போடாததுனால நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டேன். கடைசியாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் இந்த ரொட்டி வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த ரொட்டி. அப்படியே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நான் மாதிரி தான் இருக்கும். இது வந்து மைதாவே நான் ஆட் பண்ணல, வெறும் வீட் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹெல்த்தி தான். மைதா வந்து ஆட் பண்ணவே இல்லை இதில். சும்மா வந்து சண்டே மார்னிங் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்றதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து
இந்த ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சேன். நீங்கள் பாருங்கள், பன்னீர் அப்படியே வந்து கலர் வந்து சூப்பராக வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சூப்பராக வந்துடுச்சு. இதில் நான் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இதில் போட்டுக்கோங்க. இல்லைனா நோ ப்ராப்ளம், பட் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. கஸ்தூரி மேத்தி போட்டு கடைசியில் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். ரொட்டியும் ஒன்று ஒன்றா நான் சைட் பை சைட் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ரொட்டிக்கான ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து இந்த ரொட்டிக்கான ரெசிபியை வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். அவ்வளோதான், ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி. ஆனியனோட லெமனோட சர்வ் பண்ணுங்கள். ஆனியன் லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டு நீங்கள் இந்த ரொட்டி எடுத்து பன்னீர் பட்டர் மசாலாவை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ரொட்டி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், பன்னீர் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஹார்டே ஆகலை பன்னீர் வந்து. இப்போ நம்ம கடையிலலாம் போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்டாக இருக்கும். பட் வந்து சாஃப்டாக இருந்தது பன்னீர். அவ்வளோதான், சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கள் அத்தைக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.